ஹலோ, வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ். லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ்ன்னு பார்க்கலாம் இப்ப. அதனுடைய பிடிஎஃப் நான் இங்க கீழ குடுத்துருக்கேன். ஓகேயா? சரி, ஃபர்ஸ்ட்டு டைப் வந்து ரிட்டர்ன் லாஜிஸ்டிக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, நம்ம ஒரு பொருள் கொடுக்குறோம். அது திரும்ப வருது அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அப்படி இல்லைன்னா, கம்பெனி வந்து நல்ல அக்ரெசிவ் அப்படிம்பாங்க. அக்ரெசிவ்னா நெறைய ப்ரமோட் பண்றாங்க. அ அ நெறைய மார்க்கெட்டிங் பண்றாங்க. சேல்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படி பண்ணும்போது, அவங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் நெறைய தேவையா இருக்கும். ஓகேயா? ஸோ அந்த மாரி சமயத்தில வந்து தே யூஸ் திஸ் ரிட்டர்ன் லாஜிஸ்டிக்ஸ். அதாவது உங்கள்ட்ட பொருள குடுத்துட்டு, அ சப்போஸ் இஃப் யூ ஆர் நாட் ஹேப்பி வித்தின் 30 டேஸ், 15 டேஸ் யூ கேன் ரிட்டர்ன் த குட்ஸ் அப்படிம்பாங்க. கரெக்ட்டா? ஸோ அந்த மாரி உங்களுக்கு சிட்யூவேஷன் வந்ததுன்னா, தட் இஸ் கால்ட் ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ். ஓகே. இப்போ புக்ல என்ன இருக்கு பார்க்கலாம். In order to increase the sales as well as market share, many companies advertise their goods will perform well over a period of time. அதாவது அவங்க சேல்ஸ் இன்கிரீஸ் பண்றதுக்கு எங்களுடைய கூட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுக்கு நீங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மென்ட் எடுத்துக்கலாம். ஓகே. இப்ப ஈஸியா எடுத்துக்கலாம். அதாவது எப்போதுமே இந்த கிச்சன்ல இருக்குல்ல அவங்க லேடீஸ்க்கு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேஷனா ஒரு மாடர்ன் ஸ்டவ் இருக்கும். இல்ல ஓகே. இல்லாட்டி இந்த பிளெண்டர் இருக்குல்ல கரெக்ட். இந்த பிளெண்டர், மிக்ஸி இருக்குல்ல, அதில ஒரு நியூ டைப் ஆஃப் மிக்ஸி கொண்டு வந்துட்டு, அத வந்து இட் வில் பெர்ஃபார்ம் வெல் அப்படிம்பாங்க. ஸோ கண்டிப்பா மக்கள்லாம் வாங்கிடுவாங்க. கரெக்ட்டா? வாங்கிட்டு எப்படியும் இல்ல 15 டேஸ்ல திரும்ப குடுத்துடலாமே, சரியில்லன்னா அப்படிங்கிற ஒரு வாங்கிடுவாங்க. அத எவ்வளோ பேர் திரும்ப தருவாங்கன்னு அது தெரியாது நமக்கு. ஓகேயா? ஸோ தட் இஸ் கால்ட் ரிட்டர்ன் லாஜிஸ்டிக்ஸ் ஆர் ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ். ஓகேயா? அடுத்தது மிலிட்டரி லாஜிஸ்டிக்ஸ். ஓகே. இது ஆன்ஸர் பார்க்க வேண்டாம். சும்மா கெஸ் பண்ணலாம். எப்போ ஒரு மிலிட்டரி லாஜிஸ்டிக்ஸ்? ஒரு 2, 3 சிச்சுவேஷன் தான். அதாவது ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஏதாவது ஒரு பார்டர்ல வந்து பிரச்சனை வருது. ஓகே. ஏதாவது வார் வருது. ஓகே. அது வந்து வேற மாரி. அது நம்ம பண்ணலாம். நம்ம வந்து இன்டர்னலா இப்ப இந்த கோவிட் வந்தது. கரெக்ட்டா? இல்லாட்டி ஃப்ளட் வருது. சைக்ளோன். அந்த சமயத்துல ஒரு கிராமத்திலயோ, இல்லாட்டி ஒரு டவுன்லயோ போயிட்டு ஃபுல்லுத்தையும் நம்ம எடுத்து மக்கள பத்திரமா இன்னொரு இடத்துக்கு போயிடணும். அப்ப எவ்ரிதிங் வில் பி பிளான்ட் ஃப்ரம் த டே 1. அதாவது அவங்களோட டிசைன், ஓகே. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட இம்ப்ளிமென்டேஷன், அவங்களோட பிளானிங், அவங்களோட ஸ்கெட்யூல் எல்லாமே ஃப்ரம் த ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே. தட் இஸ் கால்ட் மிலிட்டரி லாஜிஸ்டிக்ஸ். இப்ப என்ன இருக்கு பார்க்கலாமா இப்ப? ஓகே. மிலிட்டரி லாஜிஸ்டிக்ஸ் இஸ் ஆர்ட் அண்ட் சயன்ஸ் ஆஃப் பிளானிங் அண்ட் கேரியிங் அவுட் த மூவ்மெண்ட் அண்ட் மெயின்டனன்ஸ் ஆஃப் மிலிட்டரி ஃபோர்ஸஸ். ஓகே. design, development, acquisition, storage, distribution, everything will be planned. Okay, yeah. Okay. Then third party logistics. Third party logisticsங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம வந்து இப்ப ஒரு Amazonல ஆர்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அனதர் பெர்சன் இஸ் டெலிவரி. அதாவது அனதர் பெர்சனா நமக்கு தெரியாது. ஆனா Amazon will ask one third party to deliver to you. ஓகேயா? ஏன்னா ஏன்னா Amazonஓட ஜாப் வந்து ஆ குட்ஸ நல்ல ஒரு வெப்சைட்ட டிசைன் பண்ணி, ஓகே. உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி, என்ன ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இல்லாட்டி டிஸ்கவுண்ட் அதான் பண்ணுவாங்க அவங்க. அவங்க வந்து குட்ஸ வந்து அவங்களே வந்து டெலிவரி பண்ணா அவங்களுக்கு வந்து அதுக்கு டைமும் இருக்காது அண்ட் நாட் ப்ராஃபிட்டபிள். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேர் ஃபோக்கஸ் இஸ் ஒன்லி ஆன் ஹவ் டு டிசைன் த ஹோல் செல்லிங் பிளாட்ஃபார்ம் அப்படிம்பாங்க. சேல்ஸ் பிளாட்ஃபார்ம். ஓகேயா? அது இது வெப்சைட் இல்லாட்டி அந்த இன்டர்நெட் போர்ட்டல் அப்படிம்பாங்க. அதை டிசைன் பண்ணிட்டு தென் தே வில் எம்ப்ளாய் ஒன் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி டு டெலிவர் டு யூ. ஓகேயா? இப்போ என்ன பார்க்கலாம். Third party logistics describes businesses that provide one or more of a variety of logistics services. ஓகேயா? So a 3PL provider may take over all receiving, storage, value-added shipping and transportation responsibilities for a client. அதான் முக்கியம். ஃபார் a கிளையண்ட்டுக்காக பண்றது. ஓகேயா? அடுத்தது ஃபோர்த் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸ். இது கொஞ்சம் நியூவா இருக்கு டெர்மு. Traditionally, suppliers and big corporations have been meeting the demands of increased inventory. Today, they need to meet increased level of services due to e-procurement, visibility and inventory management. Okay.
தட் மீன்ஸ் அவங்களே வந்து தே டிசைன் தர் ஓன் procurement, complete supply chain, okay, and inventory management. That is called fourth party logistics. ஓகேயா? அதாவது இப்போ அமேசான் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியை டெலிவரி பண்ண சொல்கிறார் நீங்கள் ஆர்டர் பண்ணால். ஆனால் அதே அமேசான் அவங்களே இஃப் தே டிசைன் தர் ஓன் ப்ரொக்யூர்மெண்ட், சப்ளை செயின், டெலிவரி, எவ்ரி திங், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்னா தட் இஸ் கால்ட் ஃபோர்த் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸ். ஓகேயா? லாஸ்ட் என்ன? அடுத்த ரெண்டு, இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஓகேயா? அது இன்பவுண்டுங்கிறது நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் ரிசீவ் பண்ணுறதுக்கு இட்ஸ் கால் இன்பவுண்ட். ஓகே, அதே மாதிரி சேல்ஸ் பண்ணால் டெலிவரி பண்ணுறோட இட்ஸ் கால் அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ நம்ம திரும்ப பார்க்கலாம் முதல்ல இருந்து. ஃபஸ்ட்டு வந்தது ரிட்டர்ன் லாஜிஸ்டிக்ஸ். ஓகேயா? செகண்டு மிலிட்ரி. ஓகே, தேர்டு third party logistics, then fourth party logistics, okay, then inbound, then outbound. Okay, so இதுதான் what are the types of logistics. ஸோ இதனுடைய 6 டைப்ஸையும் அந்த வீடியோ டைட்டில்லையும் போட்டிருக்கேன், அங்கேயும் போய் பாருங்கண்ணே. ஓகே, தேங்க்யூ.